அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எலான் கிச்சன். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாமா? இந்த மாதிரி ஆயின்மெண்ட் வாங்கின அந்த டப்பாலாம் நம்ம வந்து கீழே தான் தூக்கி போடுவோம். இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த சேஃப்டி பின் வச்சு சின்ன சின்னதாக ஃபுல்லாக ஹோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் 4 பக்கமுமே நிறையா ஹோல்ஸ் நிறையா போட்டுக்கோங்க. இதில் ஃபுல்லாக ஹோல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வீட்டில் அந்துருந்தை வச்சுருப்போம். நம்ம நார்மலாகவே அந்த அந்துருந்தையில் 2 அந்துருண்டை இதில் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எப்பயும் போல் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதிகமான ஸ்மெல் நல்லா வரணும், இப்போ கபோர்ட்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ இல்லை வேறு எங்கே இடத்துல வந்து நம்ம வச்சுக்கணுமோ, இந்த மாதிரி அந்துருந்தை எத்தனை அந்துருந்தை போட்டாலும் ஓகே தான். இதை நான் வந்து 2 சேர்த்துக்கிறேன். 2 சேர்த்துட்டு நார்மலாக நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து பாத்ரூமில் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் நம்மளுக்கு கொடுக்குது. நம்ம பாத்ரூம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காண்டி காசு கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்னர் நிறையா வாங்குவோம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி வாங்காமல் நம்ம மணியை சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கவும் நான் இதில் வச்சுட்டேன். இல்லை நீங்கள் டபுள் டேப் போட்டு நீங்கள் அந்த பாத்ரூம் டைல்ஸில் கூட ஒட்டிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் அண்ட் 100% ரிசல்ட்டும் தரும். அடுத்ததாக இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சுருப்போம். இது நம்ம கொஞ்ச நாள் வரை நல்லா ஷார்ப்பாக இருக்கும். போக போக அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி ஹெவியான சாரீஸ்லலாம் நம்ம வந்து இந்த பின் குத்தவே குத்தாது. ஸோ ரொம்பவே மக்கட்டையான மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம காய் சீவுற அந்த இது இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம நல்லா சுரண்டி எடுத்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். கொஞ்சனாச்சும் நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வந்துடும். கண்டிப்பாக அந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மக்கட்டையான ஊக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுங்கள். இந்த காய் சீவுறதில் கொஞ்சம் மெதுவாக சீவாமல் நல்லா ஃபாஸ்ட்டாகவே சீவுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷார்ப்னஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வீட்டில் ஹேண்ட் வாஷ் வச்சுருப்போம். நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அமுத்தி நமக்கு ஹேண்ட் வாஷ் வந்து சீக்கிரமே காலி ஆகிடும். இந்த மாதிரி வைக்காமல் ஒரு கிளிப் எடுத்து இந்த மாதிரி இந்த ஹேண்ட் வாஷ் மூடியில் வந்து நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா இந்த அளவுக்கு ஹேண்ட் வாஷ் லிக்யூட் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. சின்னதாக ஒரு ட்ராப் மட்டும் நம்ம அமுத்துற மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிப் போடுறதுக்கு முன்னாடி வந்து நிறையவே லிக்யூட் நிறையா வந்துச்சு. இப்போ கிளிப் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ட்ராப் தான் வருது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ஹேண்ட் வாஷ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரம் தீர்ந்து போகாது. அடுத்ததாக வந்து கோதுமை மாவு. நம்ம கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணையில் வண்டு வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தோடய ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் வர மிளகாய், பட்டை மிளகாய் இருக்கும் இல்லையா, அந்த மிளகாயை வந்து 4 எடுத்துக்கிறேன். இதில் வந்து காம்பு எதுவுமே கிள்ளக்கூடாது. அப்படியே முழு மிளகாயாக இந்த கோதுமை மாவில் ஃபுல்லாக வந்து அமுத்தி வச்சிடணும். இந்த காம்பு மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி அமுத்தி வச்சிடணும். இது எத்தனை மாதம் ஆனாலும் உங்களுக்கு வண்டே பிடிக்காது. ஏன்னா நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவரை எனக்கு கோதுமை மாவில் வண்டு வந்ததே கிடையாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே மிளகா வந்து உள்ளே போகிற மாதிரி நல்லா அமுத்தி வச்சுருங்க. காம்பு மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே தெரியணும். நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு யூஸ் பண்ணாலுமே திருப்பி இந்த மிளகாயை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சுருங்க. எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு வண்டோ பூச்சியோ எதுவுமே வைக்காது. ஸோ அப்படியே இருக்கும். நீங்கள் மாவு எப்படி கொட்டி வச்சிங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம உப்பு போட்டு வச்சாலும் நம்மளுக்கு வந்து வராது, பூச்சி வராது, வண்டு வராதுன்னு சொல்கிறோம். ஆனால் எறும்பு வர்றதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வெளியே எங்கேயாவது போகையில் ஃப்ளாஸ்க்லேயோ இல்லை வாட்டர் பாட்டிலையோ பாலோ தண்ணியோ இல்லை வேறு ஏதாச்சும் லிக்விட் ஐட்டமோ நம்ம கொண்டு போகையில் கீழே சாஞ்சிடக்கூடாதுன்ட்டு பார்த்து பயந்துகிட்டே கொண்டு போவோம். ஆனால் அது கீழே சாஞ்சு எப்படியாச்சும் ஒரு லிக்விடாச்சும் வழிஞ்சிடும். ஸோ இது எப்படி நம்ம சாயாமல் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரப்பரை வந்து 2 சுற்றிட்டு இந்த பேக்கில் வந்து நான் மாட்டி வச்சுக்க போகிறேன். மாட்டி வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்டை தூக்கி நம்ம வாட்டர் பாட்டிலில் மாட்டிட்டோம்னா வாட்டர் பாட்டில் கீழே நகரவே நகராது, சாயவே சாயாது, அப்படியே இருக்கும். ஸ்கூலுக்கு போகையில் பிள்ளைங்களோட வாட்டர் கேனும் நம்மளுக்கு தண்ணி லீக் ஆகும்னு தெரிஞ்சால் நம்ம இந்த மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சாயவே சாயாது. நம்ம எடுக்கையில் மட்டும் திருப்பி எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். நம்ம ஆட்டோவில் இல்லை எங்கேயும் போகையில் சாஞ்சிருங்கிற பயம் வேணாம்.
இந்த ட்ரிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் போடுற ஒரு டிப்ஸாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த வாட்டர் பாட்டில் இந்த ரப்பர் பேண்டை விட்டு நகரவே நகராது, அங்கேயே தான் இருக்கும். ஸோ சாயறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்ததாக பெட்ஷீட். இந்த பெட்ஷீட் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் நமக்கு. நம்ம அப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு போவோம். பிள்ளைங்க வந்து விளையாண்டாங்கன்னா அது அப்படியே எடுத்துக்கும். ஸோ திருப்பி கசமுசன்னு ஆயிரும். இதுக்கு என்னென்னா நம்ம எப்பயும் போல் நம்ம ஒரு இந்த கார்னர் அந்த கார்னர் 4 கார்னர்லையுமே வந்து நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருப்போம். இதனால நமக்கு துவைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம மிஷினில் போடையிலையோ இல்லை கையில் துவைக்கலையோ இந்த முடிச்சு கழட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். இதுக்காண்டி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த முடிச்சை ஃபுல்லாகவே கழட்டிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கணுமோ 4 பக்கமே நல்லா டைட்டாக நல்லா விரிச்சு விட்டுட்டு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த கார்னர் ஃபுல்லாகவே மடித்து விடுங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்றா அப்படியே வச்சு மடிச்சு விடுங்க. நான் மடிக்கிற மாதிரி இந்த கார்னரை பிடிச்சிட்டு அப்படியே உள்ள அப்படியே மடிங்க. மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். டைட் பண்ணிவிட்டு இழுத்து நீங்கள் எப்பயும் போல் உள்ளே மடித்து விட்டிங்கன்னா கலையவே கலையாதுங்க. அடிக்கடி நம்ம பெட்ஷீட் மாற்றணும், நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்காது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நம்ம என்ன தான் நம்ம வந்து பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு போனாலும் டக்குன்னு அடுத்த செகண்ட்லேயே நம்ம பிள்ளைங்க படுத்து தூங்குனாங்களோ இல்லை விளையாண்டாங்களோ டக்குன்னு நம்மளுக்கு வந்து அது கசமசன்னு ஆகிடும். இனிமேல் இப்படி ஆகாது. இந்த மாதிரி முறுக்கிடுங்க. ஒரு 2 முறுக்கு முறுக்கிட்டு ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டுருங்க. 4 மூலைக்குமே இப்படி செய்யுங்க. கண்டிப்பாக அவராதுங்க. ஏன்னா நான் இப்போ அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறனோ அந்த டிப்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ 4 கார்னர்லையுமே நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே மடக்கி விட்டுறேன். இனிமேல் உங்கள் பசங்க எப்படி விளையாண்டாலும் பெட்டு வந்து கிளையவே கிளையாது, நீட்டாக இருக்கும். சைட்லலாம் நம்மளுக்கு வந்து டக்குன்னு வெளியே வந்துடும். இதுக்கு வந்து நம்ம ஒரு லாங் அடி ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம இந்த இதெல்லாம் வந்து உள்ளே தள்ளி விட்டோம்னா அந்த பெட்ஷீட்டை வந்து உள்ளே தள்ளி விட்டோம்னா அதுவுமே பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ பெட்ஷீட் வந்து இனிமேல் கிளையவே கிளையாது. நீங்கள் என்ன தான் இழுத்தாலுமே கிளையவே கிளையாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதோட இந்த டிப்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.